எதுக்காக திமுக ஆரம்பிச்சீங்க? திகால இருந்து திமுக ஏன் வந்தது? அது துரைமுருகன் நல்லா சொன்னாரு. திமுக உதயமானது எங்க வேலூர் மாவட்டத்தினால தான். இங்க தான் மணியம்மை இருந்தாங்க. இந்த மணியம்மையை பார்க்கறதுக்கு ஈவேரா வந்தாரு. மணியம்மை கூட்டிட்டு போயிட்டாரு. நாங்கெல்லாம் அவர் மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை எதிர்த்தோம். அண்ணாதுரை, கருணாநிதி இல்லையா, ஈவிகே சம்பத்து, மதியழகன், நாங்கெல்லாம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை எதிர்த்தோம். நாங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சோம், ராபின்சன் பூங்கால இருந்து. நீ கட்சி ஆரம்பிச்சது யார் எதிர்த்து ஆரம்பிச்சிருக்க? திகாவை எதிர்த்து திமுக ஆரம்பிச்சிருக்க. திகால இருந்தா சாமி இல்லைன்னு சொல்லணும். அண்ணாதுரை இந்த சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படா நமக்கு ஓட்டு போடுவான்? அதனால அண்ணாதுரை என்ன பண்ணார்னா, இனிமேல் சாமி இல்லைன்னு சொல்லாதீங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு. அதனால அதை ஏத்துக்குவோம்ட்டார் அண்ணாதுரை. திக வேற, திமுக வேற. திக சாமி இல்லைங்கிற கட்சி, திமுக சாமி கும்பிடுற கட்சி. திராவிடர் கழகம் என்பது இந்திய சுதந்திரத்தை துக்க தினம் என்று சொன்னார். ஈவேரா என்னட்டார், இதெல்லாம் துக்க தினம், எவனும் கொண்டாடாதீங்கன்ட்டார். உடனே அப்போ புரட்சி நடிகர், லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் எல்லாம் கருப்பு கொடி ஏத்தினார். அண்ணாதுரை சொன்னார், இது ஈவேரா அவர்கள் துக்க தினம் என்று சொன்னால் நான் இதை இன்ப தினம் என்று சொல்லுகிறேன் அண்ணாதுரை. ஈவேரா அவர்கள் தனி திராவிட நாடு என்று சொன்னார். அண்ணாதுரை சொன்னார், நான் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேன் அப்படின்னார். திக வேற, திமுக வேற. திகாலிருந்து திமுகவை அண்ணாதுரை துவக்கிய உடனேயே அவர் சொன்னார், கண்ணீர் துளிகளின் கட்சி. அண்ணாதுரை காஞ்சிபுரத்தில் தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது அண்ணாதுரையுடைய குடும்பத்தை ரொம்ப மோசமா சொல்லி, இவங்கெல்லாம் விபச்சாரிக்கு பிறந்தவனுங்க வேற மாதிரி திட்டினாரு. உடனே அண்ணாதுரை என்ன பண்ணாருன்னா, ஒரு விளக்கு எடுத்து கொண்டு போய் என்னை இப்படி வேசி மகன் திட்டிருக்காரு, ஏன் எங்களை ஈவேரா வேசி மகன் சொல்றாருன்னா, அதனால தான் நாங்கள் சொல்றோம் அவரை தந்தை பெரியார்னு சொல்றோம்னாரு. ஏன்னா இவனுக்கெல்லாம் அப்ப அவன் தான் ட்ரோன்ல கொண்டு ஈவேராவை போடுறான். ஏன்டா ஈவேராவாடா திமுகவை ஆரம்பிச்சான்? இந்த மானமுள்ள ரோசமுள்ள திமுக காரன், அண்ணாவை நேசிக்கிற, கருணாநிதியை நேசிக்கிற, முக ஸ்டாலினை நேசிக்கிற திமுக காரன் எப்படா ஈவேராவை ஒத்துக்கிறீங்க நீங்க? அவன் உங்க மண்டையில உட்கார்ந்துக்கிட்டான், அவ்வளவுதான். எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியில போய் ஒட்டிக்குவான். காமராஜரை எதுக்காக ஈவேரா ஆதரிச்சாரு? அண்ணாதுரையை தோக்கடிக்கணும், அதுக்கு தான் ஆதரிச்சாரு காமராஜரை. அண்ணாதுரை தமிழனே இல்ல, பச்சை தமிழர் காமராஜர்னாரு. ஏன்னா காமராஜர் ஆட்சி இருந்தது. அண்ணாதுரை ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் ஈவேரா அண்ணாதுரையை திட்டிகிட்டே தான் இருந்தாரு. அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நேரா போய் பார்த்து, அதுக்கப்புறம் அண்ணாதுரையை புகழ்ந்து அப்ப கூட பேசல. ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு நீ சொல்லறையே, இந்த கழகத்துக்காரன் சொல்றானே ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு எப்படி போட முடியும் எவனாவது கேட்டீங்களா? இவனுங்கெல்லாம் சேலத்தில் ஈவேரா, அப்புறம் அண்ணா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் பார்த்துக்க மாட்டான், பேசிக்க மாட்டான், கண்டபடி கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு இருந்தான் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு அப்புறம் கருணாநிதி, கருணாநிதிக்கு அப்புறம் யாருன்னு பிரச்சனை வந்தது. கொஞ்ச நாள் வைகோவை அப்படி போட்டாங்க, இல்லை ஸ்டாலின், அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி. இந்த சேலம் மாநாட்டில் இன்பநிதியை கூட்டிட்டு வரணும். வெக்கமா இல்லை? கேட்டா சுயமரியாதைக்காரன், கேட்டா வாரிசு அரசியல் அல்ல, மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த மாநாட்டில் எதுக்காக ட்ரோன்ல ஈவேரா படத்தை போடுற? எதுக்காக என்ன திமுக என்ன திகாவா மாறிடுச்சா? திமுக இருக்கக்கூடிய ஆளுகளை சிந்திக்க வேண்டாமா? இதை யோசிக்க வேண்டாமா? ஒரு குடும்பம் ஊழல் செய்கிறது, அந்த குடும்பத்தை ஊடக பலத்தின் மூலமாக திராவிடர் கழகமும் கிறிஸ்தவ மிஷனரிகளும் காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது. இவங்க அவங்கள இன்னைக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக ஈவேரா அந்த தீக்கால எத்தனை ஓட்டு இருக்கு? நீ சொல்லு, எத்தனை ஓட்டு இருக்கு? இந்த தருமபுரி செந்தில் மாதிரி ஆளுகள்லாம்
அரசியல் சாசனம் அம்பேத்கர் கொண்டு வருகிறார். அந்த அரசியல் சாசனத்தை எரிச்சது ஈவேரா. இவனெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிறான். நான் பார்க்குறேன், இந்த விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடத்தினா அவன் அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிறான், கூட ஈவேரா படத்தை போட்டுக்கிறான். இந்த ரெண்டு பேர்த்திற்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கைக்கு என்னடா சம்மந்தம் சொல்லு? எந்த காலத்திலேயாவது அம்பேத்கர் ஈவேரா ஒத்துக்கிட்டு இருக்காரா அல்லது ஈவேரா அம்பேத்கரை ஒத்துக்கிட்டு இருக்கிறாரா? மக்களை ஏமாற்றுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் இப்போ நான் இங்கே ஒரு போஸ்டர் பார்த்தேன், வெல்லும் சனநாயகம், ஜனநாயகம்னு எழுதக்கூடாதான். கீழே யாரா பேர் எழுதியிருக்கான்னா விடுதலை சிறுத்தை கட்சி பொறுப்பாளர் போஸ்ட் அடிச்சிருக்கிறான். அவன் பேர் ஜவகர். ஏன் ஜவகர சவகர்னு எழுத? அது மட்டும் ஏன் ஜவகர்னு எழுதியிருக்கிற? திருமாவளவன் அவர்கள் அரசு எந்திரத்தின் பலம். திமுக மாநாட்டுக்கு எப்படி கூட்டம் சேர்த்துனானுங்க? எல்லா போக்குவரத்து அதிகாரியும் கூப்பிட்டு, ஆர்டிஓ எல்லாம் கூப்பிட்டு, ஒரு தொகுதிக்கு 20 பஸ், கையில் பணம் 1000 ரூபா, ட்ரெஸ்ஸு, பிரியாணி. இதுதான் மாநாடு. அது எத்தனை 3 முறை ஒத்தி வச்சு, உங்களுக்கு தெரியும் சேலம்னாலே ஆடம்பர மாநாடு தானே. இந்த சேலத்திலே வீரபாண்டியார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அசைக்க முடியாத தலைவராக இருந்தார். அந்த வீரபாண்டியருடைய குடும்பம், அவங்க பசங்க இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இப்பெல்லாம் பூரா புதுசாக வந்துட்டான் நிறைய பேர் திமுகவில். இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க யார் வந்து அந்த குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொடுக்க முடியுமோ, துர்காவுக்கும் மாப்பிள்ளை சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கி ஊழல் வாங்கி மண்ணை திருடி கனிம வளத்தை திருடி யாரெல்லாம் கொண்டு போய் அங்க கப்பம் கட்ட முடியுமோ அவர்களுக்கு தான் இன்றைக்கு இந்த ஆட்சியிலே மரியாதை. அதைத்தான் தியாகராஜன் சொன்னார், நிதியமைச்சராக இருந்தவர். இவர்கள் அவருடைய அப்பா, அவங்க தாத்தா, இவங்கெல்லாம் சம்பாதிச்சதை விட ஒரு குடும்பத்தை சார்ந்த இவர்கள் 30,000 கோடி ரூபாய் அடித்திருக்கிறார்கள் 2 வருடத்தில். எப்படி அதை கொண்டு போய் முதலீடு செய்வது என்பது தெரியாமல் வைத்திருக்கிறார்கள். யார் சொன்னா? நாங்களா சொன்னோம்? திமுக காரனே சொல்றான். துரைமுருகன் 60,000 கோடி ரூபாய் மணல் கொள்ளையிலே சேர்த்திருக்கிறார். யார் சொன்னா? திமுக காரனே சொல்றான். இங்க சேலத்தில் ஒரு திமுக ஒன்றிய செயலாளர், ஒரு தலித், ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவன் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வர்றான். அவனை கண்டபடி திட்டி, எப்படா நீ கோயிலுக்குள்ள போலாம்? உடனே அவனை கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க, மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. இங்க விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்பம் ஏற்றுவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம், எத்தனை தடியடி! இரட்டை வேடம் போட்டு பட்டியலின மக்களை ஏமாற்றி இந்த மக்களை சுரண்டி சாராயம் வித்து இன்னைக்கு வந்துங்க கனிமொழிக்கு சொந்தமான சாராய ஆலை, திமுக குடும்பத்துக்கு சொந்தமான சாராய ஆலையிலே இருந்துதான் அவர்கள் சாராயத்தை வாங்கி விற்கிறார்கள். அந்த சாராய விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். டாஸ்மாக் கடையில் எல்லாத்துக்கும் விலையேற்றோம், அதுலயும் போலி சரக்கு ஓட்டுறான். டாக்டர் கிருஷ்ணசாமி 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இந்த டாஸ்மாகிலே ஊழல் நடந்திருக்கிறது. கொண்டு போய் கவர்னர் கிட்ட கொடுக்கிறாரு. விசாரணை உண்டா? இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் பாட்டில் போட்டோ எடுத்து போட்டிருக்கிறான். உள்ளுக்குள்ள புழு நெளியுது, என்னென்னமோ சொல்றான். மோசமான சரக்கு, விஷத்தை தான் கொடுக்கிறான். இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சிடணும் அப்படிங்கறதுல தான் மந்திரி எல்லாம் அக்கறையா இருக்கான். அண்ணாமலையும் நம்முடைய மத்திய அரசாங்கமும் எவ்வளவுதான் எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும், இன்னைக்கு ஸ்பெயின் போயிருக்கிறாரு. ஸ்பெயின்ல என்ன மூலதனங்களை ஈர்க்கறக்கா போயிருக்காரு. இவங்க குடும்பம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறத அங்க எப்படி பதுக்கலாம், அதுக்கு தான் போனார் துபாய்க்கு. வேற எதுக்கு போனார் துபாய்க்கு? இவங்க பணத்தை அங்க எப்படி போய் பதுக்கலாம், எப்படி முதலீடு வரும்? 8 வழிச்சாலை போட்டா எதிர்ப்பு, மின்சார உற்பத்தியா எதிர்ப்பு. அதுவும் இவன் ஆளுங்கட்சியில் இப்ப இவன் கொடுத்திருக்கான் பாருங்க விளக்கம். ஏவாவேலு சொன்னார், நாங்கள் 8 வழிச்சாலையை எதிர்த்தோம்,
அது வந்து சேலம் டு சென்னை. இப்ப நாங்க 8 வழிச்சாலை ஆதரிக்கிறோம், அது சென்னையிலிருந்து சேலத்துக்கு. எப்படி ஏமாத்துறான் பாருங்க மக்களை. இவர்களுடைய ஆட்சியிலே நாடு முழுக்க ராமர் கோயில் கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடக்கிறது. அதை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு தடை. ஒரு நிதியமைச்சர் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலிலே மக்களோடு மக்களாக சென்று நேரடி ஒளிபரப்பை பார்க்க வேண்டும் என்று ஏற்பாடு. போலீஸ் போய் கழட்டுறான். ஆனா என்னங்கிறான், அவங்க அப்படி அனுமதி கேட்கல. சேகர் பாபு உடனே அதுக்கு வெண்ண விளக்கம் கொடுக்கிறார். இங்கே அயோத்தியா பட்டணத்திலே சிறப்பு பூஜைக்கு தடை விதிக்கப்பட்டது. அங்கே தடையை மீறி நிகழ்ச்சி நடத்துவோம் என்று சொன்னவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த அயோத்தியா பட்டணத்தில் அதை ஆஃப் பண்ணிட்டான், கரண்ட் கட் பண்ணான். இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி. இந்த சேலத்திலே தான் ராமர் படத்துக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் போனார்கள். கருணாநிதியுடைய ஆட்சி வந்தாலே அது தீக்காவுடைய ஆட்சியாக மாறிவிடுகிறது. நாடு முழுக்க கொண்டாட்டம், எல்லா ஊரிலும் விடுமுறை, தமிழ்நாட்டில் மட்டும் அடக்குமுறை. இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். ஆகவேதான் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சேவ் தமிழ்நாடு, டிஸ்மிஸ் டிஎம்கே என்று நாங்கள் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 இப்பெல்லாம் ஆடியோக்கள் வெளியே வருகிறது. 2G ஊழலிலே நடைபெற்ற அந்த உரையாடல்கள் இன்றைக்கு வெளியே வருகிறது. ஜாஃபர் சேட் பேசுகிறார். கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் எப்படி வந்தது? துவக்கப்படாத கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் கடன் என்கிற பெயரிலே வருகிறது. அந்த கலைஞர் டிவிக்கு விளம்பரம் கொடுக்கிறான் 60 லட்சம் ரூபாய்க்கு. 60 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டோன்னு ஜாஃபர் சேட் பேசுறாரு. யார்கிட்ட? கருணாநிதியினுடைய தொலைபேசி சண்முகநாதன் கிட்ட பேசுறாரு. இது மாதிரி எக்கச்சக்கமான டேப் இருக்குது. கருணாநிதி அப்ப ரொம்ப பெருமையா சொன்னார் இந்த டேப்பை பத்தி. பாருங்க, கனிமொழி டாடா கூட பேசுறாங்க. கனிமொழி யார் கூட பேசுறாங்க? ரொம்ப பெருமை கருணாநிதிக்கு. டாடா கூட பேசுறாங்க கனிமொழி. ஊழல் 2G ஊழல் கதாநாயகன் ஆர் ஆசா, கதாநாயகி கனிமொழி. கனிமொழி கூட திகார்ல வச்சிருந்தாங்க. மீண்டும் இவர்கள் திகாருக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுகிறது. ஏன்னா நீதிமன்றத்திலேயே திமுக காரங்க அவனுடைய ஆதிக்கத்தை வச்சிருக்கான். நீதிமன்றத்திலேயே இந்த எல்லா வழக்கும் ஓபி சைனி கிட்ட தான் போகும். ஓபி சைனி யாரு? 2G வழக்க விசாரிச்சு விடுதலை பண்ணவர். ஆர் ஆசாவை விடுதலை பண்ணவர், கனிமொழியை விடுதலை பண்ணவர். இன்னைக்கும் தயாநிதி மாறன் தொலைத்தொடர்பு ஊழல் இன்னைக்கு நீதிமன்றத்தில். எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் இவன் ஜாமீன் வாங்க முடியாத ஒரே ஆளு செந்தில் பாலாஜி மட்டும்தான். ஏன்னா செந்தில் பாலாஜியோட அண்ணன் இன்னும் சரண்டர் ஆகல. ஜாமீன் கேட்டு போயிட்டே இருக்கிறான் தம்பி அசோக் இல்லையா? அவர் இன்னும் டாஸ்மாக் மந்திரி தான். ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே மந்திரி. 1 லட்சம் ரூபா சம்பளம், காரு, வீடு. யார் அப்ப வீட்டு காசு? உதயநிதி கேட்கிற யார் அப்ப வீட்டு காசுரா?